பாஜக பற்றி டெல்லி பாஜக தலைமைக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. 100க்கு 100 உண்மைதான். திமுக தரப்புக்கும் மோடிக்கும் நெருக்கமானவங்க நீங்க பாஜகவுக்கு இங்க மைனஸ் நினைக்காண்டா. தாவேகா எப்படியும் ராகுல் காந்தி தலைமையில தான் நிற்க போறாங்க. தாவேகா தமிழகத்தில் மோடி பிரதமர்னு 10 விழுக்காடு வாக்குக்கு மேல இருக்குது. அவருக்கு எதிரான அரசியலை பண்ணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் தான் இதை முதல்ல சொன்னேன். பாஜகவின் திசை டெல்லி சரியாக காட்டிட்டார்கள் என்று தெரிகிறது. வணக்கம். தமிழக பாஜக பற்றி டெல்லி பாஜக தலைமைக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. 100க்கு 100 உண்மைதான். காங்கிரஸ் கலாச்சாரம் படி தமிழக பாஜகவினர் சுயநலமா செயல்படுறாங்க. தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கும் தங்களை ஒரு ஆளா காட்டுறதுக்கும் ஆளாளுக்கு பேசுறாங்கிற ஒரு கருத்து அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். குறிப்பா 2024 தமிழக பாஜக தலைவர்கள் திராவிட கட்சியான அதிமுகவே தள்ளி ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவர்களாட்டு பல தொகுதிகளில் பல மக்களவை தொகுதிகளில் எழும்பி நின்னாங்க. அவர்களால் அதை 26 சட்டமன்ற தேர்தலில் காப்பாற்ற முடியல. அவங்களோட பொசிஷன் 3வது லெவலில் போயிட்டு இது டெல்லி பாஜகவுக்கு அதிர்ச்சி. அப்போ இவ்வளவுக்குள்ள மோசமான ஒரு செல்வாக்கு வளையத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி டால் டாக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இந்த தலைவர்களை பற்றி தேசிய தலைமைக்கு 100க்கு 100 இருக்குது. குறிப்பா அதுல என் போன்ற ஒரு கருத்தை தேசிய தலைமை ஏத்துக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்னா 18 விழுக்காடு மோடி தலைமைக்கு 2024 வந்தது. அதற்கு பிறகு நீங்க அதை பிரிச்சு பார்த்தா சுமார் 11.5 விழுக்காடு மோடி தலைமைக்கு வந்தது. ஸோ மோடி தலைமைக்கு இங்க தமிழக மண்ணில் வாக்கு இருக்குங்கிறத டெல்லி தலைமை உணர்றாங்க. அதைத்தான் அவங்க அதிமுகவிட்டையும் அறிவுறுத்திட்டு இருக்காங்க. திமுக தரப்புகிட்டையும் அதை தான் லாபி பண்றாங்க. திமுக தரப்புகிட்டையும் அதை தான் லாபி பண்றாங்க. திமுக தரப்புக்கும் மோடிக்கும் நெருக்கமானவங்க நீங்க பாஜகவுக்கு இங்க மைனஸ் நினைக்காண்டா. மோடி தலைமைக்கு 18 விழுக்காடு வாக்கு விழுந்திருக்குது. இப்பவும் மோடி தலைமைக்கு இரட்டை இலக்கத்தில் 10 விழுக்காடு வாக்குக்கு மேல. பிஜேபிக்கு ஒரு 2 விழுக்காடு செல்வாக்கு இருக்கலாம். கட்சி ஸ்ட்ரக்சருக்கு இலகணேசன் காலத்து இது மாதிரி. ஆனா மோடி பிரதமருக்குன்னு ஒரு 10 விழுக்காடு வாக்கு இருக்கு. 10+2 12 விழுக்காடு வாக்குக்கு தகுதியான ஒரு கட்சியா மக்களவை தேர்தலில் பாஜக இருக்குங்கிறத நீங்க கருத்துல கொள்ளுங்கிற தகவலை தான் டெல்லி தலைமையில இருந்து எடப்பாடி தரப்புக்கும் சொல்லியிருக்கிறாங்க, திமுக தரப்புக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இரட்டை இலக்கத்துல மோடி பிரதமருங்கிறதுக்கு வாக்கு இருக்குங்கிறதுக்குள்ள ஆதாரத்தை தான் அவங்க ஆர்கியூ பண்றாங்க. இதுதான் தமிழக பாஜக மீது டெல்லி தலைமைக்குள்ள சில சங்கடங்கள் இதை காட்டுது. இதற்கிடையில அமைப்பு செயலாளர் அவர்கள் டெல்லி தலைமையில தாவேகா எப்படியும் ராகுல் காந்தி தலைமையில தான் நிற்க போறாங்க. தாவேகா சந்தேகமே இல்லை. அதனாலதான் கர்நாடகா விஷயத்துல எல்லாம் ஒரு சினிமா ஹீரோவா கூட தன் இமேஜை விட்டு ராகுல் பிரதமரின் கூட்டணிக்கு வேணும்னு இவர் DK சிவகுமார் விஷயத்துல அமைதி காக்குறாரு விஜய்ங்கிறது டெல்லி தலைமைக்கு தெளிவா தெரியுது. நோ டீலிமிட்டேஷன் ராகுல் காந்திக்காக தான் போடுறாருன்றதும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்க நீங்க தாவேகாவுக்கு எதிரான அரசியலை பண்ணுங்கிறத டெல்லி தேசிய தலைமையிலேயே ஆசீர்வாதம் ஆச்சாரி ஸ்போக்ஸ் பர்சன் தெளிவா கட்சி கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அவரை சொல்லி அந்த ஒரு இஷ்யூவில் அவங்க டெண்டர் விட்டதும் ஒர்க் ஆரம்பிச்சதுக்குள்ள இது சம்பந்தமா ஒரு கேள்விகளை எழுப்பி ஒரு பேட்டியை அவர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் இந்த ஊழல் எந்தெந்த மந்திரி எல்லாம் ஊழல் பண்றாருங்கிறத உளவுத்துறை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்கிற அடிப்படையில் ஒரு அரசுக்கு எதிராக ஊழல் ஆரம்பிச்சுட்டு கையை நீட்ட ஆரம்பிச்சுட்டாங்கிற ஒரு கருத்தை நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு. இதுதான் தமிழக பாஜகவோட இன்னைக்குள்ள ஸ்டேட்டஸ். என்னை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் அன்னைக்கு போட்டதே நான் தவறுன்னு சொன்னவன் கிடையாது. அது அவர் ராமநாதபுரத்தில் 2வது வந்திருக்காரு, நெல்லையில் 2வது வந்திருக்காரு. இப்போ கூட அவர் மற்ற தலைவர்களோட ஒரு ஸ்டெப் அகடாட்டு சாத்தூர்ல வெற்றி பெறலாம் 2வது வந்திருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. இந்த 2வது வந்ததே அவர் மக்களவை மாதிரி சட்டமன்றத்தில் 2வது வந்திருக்கிறாருங்கிறது தெரியுது. 3வது அவர் போகலைங்கிறதே ஏதோ அந்த பின்னடைவிலும் அவர் 2வது வந்திருக்காரு. தம்பி எசைக்கு ராஜா நிக்கலன்னா அவர் வெற்றியும் பெற்றிருப்பாரு. ஸோ இதுதான் தமிழக பாஜகவை பற்றிய டெல்லியின் பார்வை. தமிழகத்தில் மோடி பிரதமர்னு 10 விழுக்காடு வாக்குக்கு மேல இருக்குது. பாஜகவுக்கு ஸ்டேட் செல்வாக்குங்கிறது வேற 2 விழுக்காடு தான். இதுதான் டெல்லியின் பார்வை. இந்த பார்வை எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் மோடி லாயலிஸ்ட் ஆட்டு மோடி ஃபார் PM 2029க்காக சின்சியரா ஒர்க் பண்ணக்கூடிய நாம சுயநலவாதிகளை எக்ஸ்போஸ் பண்ணும் விதமாட்டு மோடிக்கு இங்க 10 விழுக்காடுக்கு மேல வாக்கு பலிமை பிரதமர்னு இருக்குங்கிறத நாம சொல்றோம், பேசுறோம். இதையே மற்ற பாஜக தலைவர்களும் என்ன பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுதான் பாஜக தமிழக பாஜகவை டெல்லி தலைமை பார்க்குற பார்வை. இப்பொழுது நீங்க
தாவேகாவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் ராகுல் காந்தி ஆளு அவருக்கு எதிரான அரசியலை பண்ணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் தான் இதை முதல்ல சொன்னேன், விஜய் ராகுல் காந்திக்கு ஆளுங்கிறத. பட்டு ஆரம்ப கட்டத்தில் தங்களுடைய சுயநலத்துக்காக பலரும் ராகுல் காந்தி ஆளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்ததை தமிழ் மண் அறியும். இப்பொழுது ஆசீர்வாதம் ஆச்சாரி பேட்டிக்கு பிறகும் தமிழக பாஜக தலைவர் சகோதரர் நயனா நாகேந்திரனோட அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு பிறகும் பாஜகவின் திசை டெல்லி சரியாக காட்டிட்டார்கள் என்று தெரிகிறது. இதன் அடிப்படையில் என்னை பயணிப்பார்கள் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.